சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். 2021 இருந்ததை விட தமிழ்நாடு முழுக்க நமக்கான வரவேற்பும் ஆதரவும் இப்ப கூடியிருக்கு. 2021 தேர்தல்ல இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தோம். இப்போ சொன்னதையும் தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால கெத்தா மக்கள் முன்னாடி வந்து நிக்கிறோம். அதனால மெத்தனமாக இருக்காம களத்துல தொடர்ந்து உழைச்சா சென்ற முறை அடைஞ்சதை விட பெரிய வெற்றி 100% சாத்தியம், 100% சாத்தியம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வாங்கின வாக்குகளை சட்டமன்ற தொகுதி வாரியா பார்த்தாலே மிக தெளிவாக தெரியும். நிச்சயமா 2026 200 தொகுதிகளுக்கு மேல நாம தான் வெல்ல போகிறோம். அதுக்கு ஒவ்வொரு வாக்கு முக்கியம். உங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 100 வாக்காளர்களை அசைன் பண்ணியாச்சு. எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துக்கு வந்து அவங்க நமக்கு வாக்களிக்கிற வரை அவங்களை நீங்க அணுகிக்கிட்டே இருக்கணும். எப்படி? பணிவா, கனிவா, மரியாதையா, நட்பா அணுகணும். அது மட்டுமல்ல, வாக்குப்பதிவு முடிஞ்சு மிஷின்ல சீல் வச்சு எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கணும். வீடு வீடா போங்க, சகஜமா உரிமையோடு பிரச்சாரம் செய்யுங்க. அவங்க கிட்ட நம்ம சாதனைகளை பொறுமையாக விளக்கி சொல்லுங்க. அவங்களே அதை உணர்ந்து நமக்கு வரவேற்பு அளிப்பாங்க. நண்பர்களுடைய டீ கடையில் உட்கார்ந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோமோ, அரட்டடிப்போமோ, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. நம்ம கழக ஆட்சி மீண்டும் வந்தால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடரும். தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும். அவங்க மனசுல பதிய வையுங்க. குறிப்பா மாணவர்கள், இளைஞர்கள்கிட்ட அவங்களுக்காக நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய திட்டங்களை எடுத்து சொல்லுங்க. நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், லேப்டாப் திட்டம் எல்லாத்தையும் நினைவூட்டுங்க. தனியார் தொழிற்சாலைகள் மூலம் மட்டுமே 38 லட்சம் வேலை வாய்ப்புகள் அவங்களுக்காக நாங்கள் உறுதி செஞ்சிருக்கோம்னு புரிய வையுங்க. 2ஆம் நிலை நகரங்களில் கூட டைடல் பார்க், சின்ன சின்ன மாவட்டங்களில் கூட சிப்காட், எல்காட் பூங்கா திறந்திருக்கிறோம்னு லிஸ்ட் எடுத்து காட்டுங்க. இதுக்காக உங்களுக்கு தேவைப்படுகக்கூடிய தகவல்கள் அடங்கின ஒரு புத்தகத்தை உங்க எல்லாருக்கும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதுல நம்மோட 5 ஆண்டு சாதனைகளை விளக்கி சட்டப்பேரவையில நான் பேசின ஸ்பீச், அந்த பேச்சு தெளிவா இருக்கு. அதை முழுசா படிச்சு அதுல உள்ள திட்டங்களை ஒண்ணு விடாம மனப்பாடமே பண்ணிடுங்க. நம்முடைய ஆட்சி காலத்துல ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில பயன்பெறக்கூடிய வகையில நம்ம திட்டங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த புத்தகத்தை தெளிவா அடங்கி இருக்கு. இதே போன்ற ஒரு புத்தகம் உங்க ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் அவங்க வீட்டினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற மாதிரி நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க. அடுத்த 2 மாசம் எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அவங்க டிஎம்கே பிராண்ட் தான் தெரியணும். மறந்துடாதீங்க. தெருமுனை கூட்டங்கள், திண்ணை பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும். இளைஞர்கள் மற்றும் மகளிர கழகத்துக்கு நோக்கி அதிக அளவில் ஈர்க்கணும். ஏன்னா அவங்களுக்காகத்தான் இந்த 5 ஆண்டு காலமாக நிறைய செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனின் கோரிக்கையும் எண்ணத்தையும் நம்ம திட்டங்கள் மூலமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்,
காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், குறு சிறு நிறுவனங்களுக்காக கடன் உத்தரவாத திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48 இறக்குது. பாதம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கைவினை திட்டம், ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம், மகளிர் விடியல் பயணம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள், அன்பு சோலை, தோழி விடுதிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம், முதலமைச்சர் கோப்பை, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்காப்பி தொல்குடி திட்டம், டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம். உங்க கனவை சொல்லுங்க. இறக்குது அவ்வளவு திட்டங்கள். 3000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதையெல்லாம் நினைவூட்டுங்க. மக்கள் நலத்திட்டங்கள் எந்த தடையும் இல்லாம மக்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம அட்வான்ஸா செயல்படுற காரணத்தால தான் இப்போ டேக் ஆஃப் த நேஷன். நேற்று கால விடிஞ்சதும் 1,31,00,000 பெண்கள் முகத்திலையும் ஒரு சேர புன்னகை கொண்டு வந்திருக்கிறோமே. அவங்க காலையிலேயே கேட்ட முதல் ரிங்டோனே 5,000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அவங்க அக்கவுண்ட்ல வந்திருக்கான மெசேஜ் டோன் தான். ஏன் மாதம் தரும், ஏன் இந்த மாதம் 5,000 கொடுக்கிறோம்னு தெளிவா விளக்கி நேற்று காலையில நான் வீடியோவும் வெளியிட்டிருக்கிறேன். தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை தடுக்க நினைச்ச சதியை முறியடிச்சிருக்கிறோம். நீங்க அந்த செய்தியை பார்த்திருப்பீங்க. பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை வச்சு உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து தேர்தல் நெருக்கத்தில் மக்கள் நல திட்டங்களை நிறுத்தணும்னு திட்டம் போட்டாங்க. அதாவது ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, நல்லது செய்ய விட மாட்டாங்க. தமிழ்நாட்டு மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. அதுக்கு தடை போட நான் விட்டுருவேனா? அதனாலதான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.